லைகா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். விக்கிரவாண்டி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து தொகுதிக்குட்பட்ட ஒரத்தூர் பகுதியில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கோவமே கிடையாது, பாவமா இருக்கும், பார்க்கும்போது பாவமா இருக்கும். அது ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றே நான் உங்களுக்கு சொல்லுவேன், மக்கள் சரியில்லை என்று மட்டும் சொல்லிடாதீங்க. அது குறிப்பாக என் முன்னாடி சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த மக்களில் இருந்து தான் நீனும் வந்திருக்கேன், நானும் வந்திருக்கேன். எனக்கு ஓட்டு போட மறுக்கிறவன் வேற யாரும் இல்லை, ஏன் ஆத்தாளப்பன் தான், ஏன் சித்தப்பன் பெரியப்பன், ஏன் மாமச்சனன் தான். கற்பிக்க ஆள் இல்லை. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நான் கற்பிக்கிறது ஏன் இவ்வளவு வேகமாக போகாமல் மெதுவாக வருதுன்னா, நான் கருப்பாக இருக்கேன், குள்ளமாக இருக்கேன், பார்க்க கரடுமுடா காட்டா மாதிரி இருக்கான். இதை நானே கொஞ்சம் உயரமாக வெள்ளையா இந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு எதாவது பேசியிருந்தேன்னு வச்சுக்கிறீங்களேன், அதுவும் இவன் நல்லா நல்லா இது பண்ணுவான் போல் இருக்குது அப்படின்னு. இந்த வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு நம்பிக்கை இந்த மக்களுக்கு. இவங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன்டே, கருப்பாக இருக்கிற கலும்புல இருந்தாண்டா அவ்வளோ இனிப்பாக இருக்கிற சக்கரை வருது, தயவு செய்து எங்களை நம்புங்கடானா. விட்டுத்தான் பிடிக்கணும். பொறுமை மிக அவசியம், பொறுமை மிக அவசியம். என் உடன் பிறந்தவர்களே, என் தங்கைகளே, தம்பிகளே, என் அன்பு பெற்றோர்களே, ஒரு கத்தரிக்காய், தக்காளி, ஒரு கொத்தவரங்காய், புடலங்காய், அதை விளைய வச்சு விதைச்சி முளைச்சி காய்ச்சி வர்றதுக்கு நீ 3 மாதம் குறைஞ்சது காத்திருக்க, குறைஞ்சது 60 நாள். ஒரு கொள்கையை விதைச்சு அதுவும் ஒரு புறையோடி போன அழுக்கு 60 ஆண்டு கால குப்பையை நீ 5 ஆண்டுகளை கூட்டி எழணும்னா எத்தனை பொக்லைன்னு வச்சாலும் சரி வராது. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் காலம் எடுக்கும். உலகம் முழுமைக்கு மாறுதல்கள் இப்படித்தான் உருவாயிருக்கு. மாறும், ஒரே நாள்ல இல்லை, ஒரே நாள்ல மாறும். நான் மாறியது போல, நீங்கள் மாறியது போல, ஒவ்வொருவரும் மாறினால் அடுத்த நொறி மாறுதல், அவ்வளவுதான். பார்க்க இருக்க மாட்டான். ஏன்னா அதெல்லாம் செத்தால் நீ செத்துருவாய், இது சத்தியம். இது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உயிரியல் சுழற்சியின் உடன் பிறந்தவனே. இதுதான் உயிரியல். இதை தாண்டி அறிவியல் அரசியல் உலகத்திலே கிடையாது. இதை கத்துக்க, அதுக்கப்புறம் எனக்கு ஓட்டு போடு. எவன்டா மதத்தை வச்சு கதப்பிடுறேன்? அரபியால வாழ்கிறவன் இஸ்லாம், பாகிஸ்தானில் இருக்கிறவன் இஸ்லாம், இங்க இருக்கிற நான் இஸ்லாம். அவன் அரேபியன், அவன் உருது, நான் தமிழன்டா. ஓர் இறையை ஏற்று, நபி வழியை ஏற்று, ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கிறமே ஒழிய அவன் உருது, அவன் வங்காளி, அவன் அரேபியன், நான் தமிழன். இதாண்டா என் அடையாளம். பைத்தியக்கார மாதிரி பேசிட்டுக்கிற. அவன் கிறிஸ்தவன், அவன் பிரிட்டன், அவன் பிரிட்டன் கூட கிடையாது, அவன் இங்கிலீஷ், அவன் பிரெஞ்சு, அவன் டச்சு, அவன் ஜெர்மன், நான் தமிழன். இதான் அடையாளம். ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் ஒரே மதம் தான் இஸ்லாம். ஏன் இத்தனை நாடு? எதுக்கு நார்வே, எதுக்கு ஸ்வீடன், எதுக்கு டென்மார்க், எதுக்கு பிரான்ஸ், எதுக்கு ஜெர்மனி? எதற்காக? ஏன்னா மொழி வழியே தேசிய நிலங்கள், இனங்கள். நீ அப்படியா இருக்க? நீ ஒரு சாதிய இனம் என்று பேசிட்டு இருக்க. பறையரா நம்ம இனத்தானா, படையாச்சியா நம்ம இனத்தானா, கவுண்டரா நம்ம இனத்தானா, தேவரா நம்ம இனத்தானா? அது ஐயோ, அது இனம் அல்ல, அது குடி அடையாளங்கள், அது அல்ல. ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் தான் இனம். இதான் உலக வரையறை. இது என்னைக்கு கத்துக்கிற போற? எப்ப படிக்க போற? யார் உனக்கு சொல்லி தருவா? சாதி மத உணர்ச்சியை தூண்டி ஓட்ட பெறுகிற எந்த தலைவனும் இதை பேச மாட்டான். தமிழின ஓர்மைக்கு நிற்கிற பிரபாகரன் மகன் தான் இதை பேச முடியும். இவ்வளவு நாளா நீ எனக்கு போடாத ஓட்டை நீ போட்டன்னு போடலையா என்ன? ஆனால் போதிக்க வேண்டியது என் பிறவி கடமை. நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது, ஆனால் உன்னை பாதிக்கும் போது புரியும். வட இந்தியன் வந்து உன்னை அடிப்பான்னு உனக்கு புரியல, திருப்பூர்ல அடிச்சான் ஒருத்தன், கீழே என் குரலை தூக்கி போடுறான். நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் என்று. மதம் உன் அடையாளம் அல்ல, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. இன்னைக்கு இந்துவா இருக்கிற நான் இஸ்லாமா மாறுவேன், கிறிஸ்தவனா இருக்கிற மாதிரி இஸ்லாமா மாறுவேன். இஸ்லாம் இருக்கிற பெண்ணு நான் ஒரு முஸ்லீம் திருமணம் பண்ணிக்க முடியும், இந்துவா இருக்கிற பெண்ணு இஸ்லாம திருமணம் பண்ணிக்க முடியும். நடக்குது, மாறிக்கொள்ள முடியும்.
மாறிக்கொள்ள முடியும். என் தம்பி அபுவுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இங்க சிறுபான்மைன்னு ஒரு சொல்லாடல் வச்சிருக்குது. பல சிறுபான்மை, மூளையில சிறுபான்மை, அவனுக்கு சிந்தனை சிறுபான்மை, இது இன சிறுபான்மை கிடையாது. யாரா சிறுபான்மை? எவன் சிறுபான்மை? நேத்து என் தம்பி அபு அவனுக்கு திருமணம் பண்ற அந்த தங்கச்சி அந்த நொடி வரைக்கும் பெரும்பான்மை இந்து. 5 நிமிஷம் கழிச்சு அவ இந்த திருமணம் முடிஞ்சிருச்சு. சிறுபான்மைங்க. என்ன சிரிக்கிறீங்க? எங்க அப்பா இளையராஜா இந்துங்க, பெரும்பான்மைங்க. என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, சிறுபான்மைங்க. அப்பன் பெரும்பான்மை, மகன் சிறுபான்மை. இவங்களை எந்த செருப்பை வச்சு அடிக்கலாம்? நீ சொல்லு. என் அருமை சகோதரன் ஏஆர் ரஹ்மான் சிறுபான்மைங்க. சொந்த அக்கா என் தம்பி இருக்கான்ல ஜிவி பிரகாஷ், இந்துங்க, பெரும்பான்மைங்க. என் மருமையும் பெரும்பான்மை, நீ சிறுபான்மைங்க. ஏண்டா எந்த நூற்றாண்டையும் நீங்க திருந்த மாட்டீங்க? என்ன ஒரு அறிவு இல்லை? மதத்தை வைத்து எப்படி நீ மனிதனை கணக்கிடுகிறாய்? மொழியை வைத்தான் மானுட அளவு. அதுதானே மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. ஆனால் மொழியை நம்ம மாறிக்கொள்ள முடியாது. அப்ப எது? மொழி, இனம். இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்கிறேன். விக்கிரவாண்டியில கேட்கறது, விக்கிரவாண்டியில முன்னாடி இருக்கிற மக்கள், விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு இல்ல, உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் பேரின மக்கள்கிட்ட கேட்க போறேன். சாதி மதமாக நிற்க போகிறீர்களா, மொழி இனமாக நிற்க போகிறீர்களா? இடையில் வந்த சாதி மத உணர்ச்சியில் சிக்குண்டு இப்படியே இந்த கேடுகட்ட திராவிட அரசியல் சூழ்ச்சியில் சிக்கி வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சம், பட்டினி, 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற இழிநிலையில் நின்று மானம் இழந்து வாழ்ந்து சாக போறியா? இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு தன்மானத்தோட நிமிர்ந்து தமிழ் பேரினமாக தலை நிமிர்ந்து பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ போறியா? நேத்து வந்த சாதி, நேத்து வந்த மதம். நீ 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தமிழன். அவன் கேட்கிறானடா, எப்போது வந்தான் உங்கள் முருகன்? எப்போது வந்தான் உங்கள் சிவன்? எப்போது வந்தான் உங்கள் மாயவன்? அவர்கள் எங்களில் இருந்தான் வந்தார்கள் தமிழன். விக்கிரவாண்டி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து தொகுதிக்குட்பட்ட ஒரத்தூர் பகுதியில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்